Hi friends, welcome to Healthy Food. இன்னைக்கு நம்ம சாக்லேட் பர்த்டே கேக் ரொம்பவும் பர்ஃபெக்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் சொல்கிற இந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் பேக்கரியிலலாம் கிடைக்கும்ல ரொம்ப ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக டேஸ்ட்டாக கிடைக்கும்ல அதே மாதிரி கேக் ரெசிபி நம்மளால் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் வந்து 3/4 கப் எடுத்திருக்கேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால். அது கூட நம்மளுடைய ஏதாவது ப்ரூ காஃபி தூள் ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கிட்டு எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக வரமாவு கலக்கிக்கலாம். 3/4 கப்பு வந்து மைதா மாவு, 1/2 கப்பு வந்து கோகோ பவுடர், சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இதை வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி விஸ்க் வச்சு இதை நல்லா கலக்கிக்குங்க. கலக்கி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பவுலில் நல்ல சாஃப்டான ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பட்டர் 1/2 கப்பு, சர்க்கரையை அரைச்சி பவுடர் பண்ணி 3/4 கப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பீட்டர் வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்ல க்ரீமியாக ஆயிடணும். இப்போ இது கூட 2 முட்டை நான் சேர்த்த போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து 1 முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த முட்டையை பீட்டர் வச்சு அந்த முட்டை வந்து நல்லா கலங்குற அளவுக்கு கலக்கிடுங்க. அதுக்கப்புறமா இன்னொரு முட்டையை சேர்த்தலாம். சேர்த்துட்டு பீட்டர் வச்சு அந்த முட்டையை நல்லா கலக்கிடுங்க. கலக்கிட்டு 1/4 கப்பு வந்து எண்ணெய் சேர்த்துறேன் நான். சேர்த்துட்டு இதை பீட்டர் வச்சு இதை நல்லா பீட் பண்ணிடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வரமாவை வந்து ரெண்டு பேட்சாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாதி வரமாவை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு பீட்டர் வச்சு அந்த வரமாவை கலக்கிடுங்க. பீட்டர் இல்லைனாலும் நீங்கள் சும்மா வந்து அந்த ஏதோ ஒரு கரண்டி வச்சு கலக்கிக்கலாம். இப்போது நம்ம தயார் பண்ணி வச்ச பாலை 2 பேட்சாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாதி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு திரும்பியும் பீட்டர் வச்சு அதை நல்லா கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வரமாவு மீதி இருக்கக்கூடிய வரமாவை உள்ளே சேர்த்துடலாம். ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மாவை நல்லா கலக்கிடுங்க. இப்போ மீதி இருக்கக்கூடிய பாலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கிடுங்க. நான் டார்க் சாக்லேட்டை துருவி 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், கலருக்காக நான் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கிட்டு அவனை 170 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. நான் இப்போ பேக்கிங் டின்னில் சேர்த்துறேன். ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இதை வந்து 35லேருந்து 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கேக் சூப்பராக தயாராகிடுச்சு. எனக்கு 37 நிமிஷம் ஆச்சு. நல்ல பேக் ஆகிருக்கு. இதை 1 மணி நேரம் நல்லா ஆற விட்டுறலாம். 3/4 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நான் பட்டர் க்ரீம் வந்து பண்ணுறேன். இதுக்கு வந்து சாஃப்டான ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பட்டர் 1/2 கப், வெனிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பீட் பண்ணிக்கலாம். சும்மா 2 மிக்ஸ் ஆனால் போதும், ரொம்ப நேரம் பீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இதுக்கப்புறமா கோகோ பவுடர் 5 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நம்ம 2 பேட்சாக சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சர்க்கரை 3/4 கப் சர்க்கரை, இதையும் 2 பேட்சாக சேர்த்துட்டு மொத்தமாக எல்லாத்தையும் நல்லா கலக்கிடணும். சும்மா மிக்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் இது பீட்டரில் இல்லைனாலும் சும்மா ஸ்பேட்சுலா வச்சு பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலங்கிருச்சு. இதை வந்து இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக சாக்லேட் க்ரீம் தயாராகிடுச்சு. கேக் வந்து நல்ல 1 மணி நேரம் ஆறிடுச்சு. கேக்கும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கேக்கில் அப்ளை பண்ணிடலாம். கேக் வந்து நல்லா ஆறி இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ எல்லா ஓரங்களையும் படுற மாதிரி க்ரீமை வந்து தேய்ச்சிடலாம். சைடில் உங்களுக்கு நிறைய க்ரீம் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் நிறைய க்ரீம் வச்சு அப்ளை பண்ணி லெவல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான சாக்லேட் கேக் வந்து தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.